ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டெவலப்பர் ஹப்எக்ஸ் சேனல். நான் உங்கள் விக்கி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானோட ஃபங்க்ஷன்ஸோட சேர்த்து லாம்டா அண்ட் அரே கான்செப்ட்ஸை கவர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் பைத்தானுக்குன்னு இண்டிவிஜுவல் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆல்சோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். பைத்தான் ஃபங்க்ஷன்றது என்னன்னா, ஒரு கோட் பிளாக் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த கோட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு நம்ம வந்து மெத்தட் கால் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் கால் பண்ணி ஒரு மெத்தட்குள்ளே இருக்கிற ஈவெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறத நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கார் மேலே ஆக்சிலேட்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தான் முன்னாடி ரன் போக போகுது. அந்த மாதிரி அது ஓடணும் அப்படின்னா ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும் நம்மளோட கோட் லெவல்ல இருந்து. ஆல்சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டர் எல்லாமே நம்மளால் ரன் பண்ண முடியும், பேராமீட்டர்ஸோடையும் ரன் பண்ண முடியும். பேராமீட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் அடுத்து நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரிசல்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. என்ன மாதிரி ரிசல்ட்? இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எனக்கு ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே ஒரு இன்டீஜர் வேல்யூஸ், எனக்கு வந்து இப்போ 2+3ன்றது 5ன்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டீஜராக எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அதே மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரிங்காவோ இல்லை ஒரு ஃப்ளோட்டாவோ எதுனாலுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் அந்த ஃபங்க்ஷன். ஸோ நம்ம டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷனை பொறுத்து தான் அந்த ரிட்டர்ன் வேல்யூஸும் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும்னா டெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போது டெஃப் மை ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் வந்து 2 போடணும். அப்படின்னு அதாவது ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணிவிட்டு ஆல்சோ நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே கோலன் வச்சுட்டு நம்ம இன்டென்டேஷன் கொடுத்தா தான் இங்கே வந்து ஒரு கோட் பிளாக் வந்து லைக் இதுக்கு கீழே இருக்குது, லைக் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்மளோட கோட் பிளாக்ஸ் இருக்குது, ஆர் ஒரு லூப்குள்ளே ஒரு கோட் பிளாக்ஸ் இருக்குது, இல்லை கண்டிஷனலுக்குள்ளே கோட் பிளாக்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஹலோ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். லைக் டெஃப் கீவேர்டை யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேம் வைக்கணும், ஓப்பன் பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் போட்டுட்டு கீழே வந்து கோலன் வச்சுட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற கோட் பிளாக்கை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். மை ஃபங்க்ஷன் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோன்றது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த மை ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண இடத்துல இருந்து போயிட்டு இந்த டெஃப்ன்ற கீவேர்டை சர்ச் பண்ணுது. டெஃப் கீவேர்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் மை ஃபங்க்ஷன்ற ஒரு நேமோட இருக்குது அப்படின்றப்போ அந்த கோட் பிளாக் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பேராமீட்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நோ பேராமீட்டர்ஸ், எந்த பேராமீட்டர்ஸுமே இல்லை. நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சம் நேம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணும்போது இங்கே நான் எப்படி கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னா கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன். ஸோ பிரிண்டில் வந்து என்னென்னா இந்த கேரக்டர்ஸை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ என்னோட ஆர்குமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்காக இப்போ இந்த பிரிண்ட் வந்து ரியாக்ட் பண்ண போகுது. மை ஃபங்க்ஷனை நேம்னு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த நேம்ன்றது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேராமீட்டரை வந்து ஃபங்க்ஷன் கால்லேருந்து கால் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறதுக்குள்ள பேராமீட்டரை வந்து ஒரு வேரியபிளில் வாங்கிட்டு அந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஆர்கியூமெண்ட்டு தான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம மல்டிபிள் ஆர்கியூமெண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நேம், ஏஜ், இதெல்லாம் இங்கே விக்கி 27 இந்த மாதிரி நான் 2 பேராமீட்டர் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நேம், ஏஜ் அந்த மாதிரி 2 வேரியபிள் வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போது மை நேம் இஸ் இந்த மாதிரி போட்டுட்டு கன்கனெக்ட் பண்ணி நேம் அண்ட் ஏஜ் இஸ்
ஏஜ். ஸோ இந்த மாதிரி நான் கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் அனுப்புகிற அந்த வீக்கே அண்ட் 27 பேராமீட்டர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அசைன் ஆகிட்டு இந்த நேம் அண்ட் ஏஜ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகிட்டு கீழே வந்து எனக்கு வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மை நேம் இஸ் விகே அண்ட் மை ஏஜ் இஸ் 27 அப்படின்றது இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன்ஸும் இருக்குது. இப்போது 2 பேராம்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல 2 வேரியபிள் வந்து கண்டிப்பாக டிஃபைன் ஆகிருக்கணும். டிஃபைன் ஆகலை அப்படின்னா எரர் அடிக்கும். இப்போது நான் அதை நேம்ன்றதை மட்டும் வச்சுட்டு நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மை ஃபங்க்ஷன் டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் வாஸ் 2. 2 ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, ஆனால் 1 தான் டிஃபைன் ஆகிருக்குன்றது எனக்கு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாக்ட் பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, எக்ஸாக்ட் பேராமீட்டர்ஸ் வந்து எனக்கு தெரியாது. சம் எக்ஸாம்பிள்ஸில் வந்து எனக்கு எக்ஸாக்டாக வந்து இவ்வளோ தான் பேராமீட்டர்ஸ் வரப்போகுதுன்றது தெரியாது. பட் என்கிட்ட ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை தனித்தனி வேரியபிள்ஸாக வந்து மல்டிபிள் இருக்கலாம் ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிஜே பிசி இந்த மாதிரி நான் இப்போ வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸை வந்து நான் பெராம்ஸாக பாஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் காலில் வந்து எனக்கு சிங்குலர் வேல்யூ வச்சேவும் இந்த 3த்தையுமே ஃபெச் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் தெரியும்னா, ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைக் ஸ்டார் யூஸ் பண்ணி நேம் இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ மை நேம் இஸ் நேம்ன்றது இங்கே இருக்குது. ஆனால் இதில் எந்த ஃபேக்டர் எனக்கு வரணும், லைக் விகே வரணுமா, சிஜே வரணுமா, பிசின்றது வரணுமான்றதை நீங்கள் இங்கே வந்து லைக் ஆப்ஜெக்ட் ஃபைண்டர் மாதிரி நம்ம அரேலெல்லாம் ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் பண்ணுவோம்ல, 0th இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். அதை யூஸ் பண்ணி இப்போட்டா 2 அந்த மாதிரி தரேன் அப்படின்னா மை நேம் இஸ் பிசி அப்படின்றது இங்கே வருது. பிகாஸ் 0th இண்டெக்ஸில் விகே இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் சிஜே இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் பிசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்குலர் வேல்யூ வச்சுட்டு நம்ம 3 ஆட்ரிபியூட்டை அனுப்பியும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் பேஸ்ட் ஆன் த ஆப்ஜெக்ட் ஃபெச். இல்லை எனக்கு இந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்ட் இண்டெக்ஸும் தெரியாது, ஆனால் நான் இங்கே மல்டிபிள் நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு சிங்குலர் ஆர்குமெண்ட்டில் என்னால் இந்த நேமை வச்சு லைக் ஒரு ஐடென்டிஃபையர் வச்சு என்னால் ஃபெச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ விகே அப்படின்றதுக்கு நேம் 1 ஈக்குவல் டு நேம் 2 ஈக்குவல் டு நேம் 3 ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஐடென்டிஃபையர் வந்து அந்த நேமுக்கு நான் வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு எத்தனாவது கவுண்ட்லேருந்து வரப்போகுதுன்றது நேம் 1 நேம் 2 நேம் 3ன்றதை வச்சு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். ஸோ இதை நான் ஐடென்டிஃபையர் மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே சிங்கிள் ஆஸ்ட்ரிச் போடக்கூடாது, டபுள் ஆஸ்ட்ரிச் போடணும். பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ அனுப்புகிறப்ப நம்ம இண்டெக்ஸ் வச்சு எடுக்கிறோம். இப்போ டபுள் ஆஸ்ட்ரிச் போடுறப்ப தான் நம்ம ஐடென்டிஃபையருமே வந்து எடுத்துக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நேம் 1 எனக்கு பிரிண்ட் ஆகணுன்றதை நான் இங்கே வந்து ஐடென்டிஃபையரை கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் விகே பிகாஸ் நேம் 1ல் வந்து விகேன்றது தான் இருக்குது. அதனால் அந்த நேம் 1ஓட ஐடென்டிஃபையர் எடுத்துகிட்டு விகேன்றது பிரிண்ட் ஆகுது. சரி, சம்டைம்ஸ் நான் ஒரு மை ஃபங்க்ஷன்றதை டிஃபைன் பண்ணுறேன். இப்போ ஒரு சிங்கிள் பேராமீட்டர் இருக்குது, அந்த சிங்கிள் பேராமீட்டரையும் நான் அனுப்ப மறந்துட்டேன். அப்போது அப்படி இருந்து என்னோடய ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்டாப்பேஜ் இல்லாமல் போகணும், எந்த வித ஒர்க் அரவுண்ட் இல்லாமல் போகணும் அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் விகே சிஜே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மை ஃபங்க்ஷனில் நான் பேராமீட்டர் வந்து இந்த தேர்ட் இதில் அனுப்பலை. ஃபஸ்ட்டு 2 ஃபங்க்ஷன் காலில் வந்து நான் நேம் அனுப்பியிருக்கேன். ஸோ நேம் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த இடத்துல எரர் வரும். மை ஃபங்க்ஷன் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பேராமீட்டர்ஸ் அனுப்பியிருக்கீங்க, பட் ஆனால் இங்கே வந்து டிஃபைன் பண்ணலை, எந்த வேல்யூ பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி வரும்.
அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா நேம் அப்படின்னு வச்சுருக்கோம்ல அந்த வேரியபிளில் ஈக்குவல் டு நாட் அவைலபிள். இந்த மாதிரி நான் ஒரு வேல்யூ நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற இடத்துல நான் வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா நீங்களே பாருங்கள். லைக் மை நேம் இஸ் விகே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு, செகண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு மை நேம் இஸ் சிஜே, அண்ட் தேர்ட் ஃபங்க்ஷனில் நேம் கிடையாது. பட் இருந்தாலுமே மெத்தட் வந்து ஸ்டாப் ஆகலை, எந்த எரரும் த்ரோ பண்ணலை. பிகாஸ் நம்ம ஒரு டிஃபால்ட் வேல்யூ வந்து இப்போ நாட் அவைலபிள் அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிஃபால்ட்டு பேராமீட்டரை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். சரி, அஸ் அ பேராமீட்டராக நான் இதுவரை வந்து ஒரு இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ் தான் நான் வந்து அனுப்பியிருக்கேன். இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ் அனுப்பாமல் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸாக லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எனக்கு அனுப்பணும் அப்படின்னா இப்போ மை ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து லைக் கலர்ஸ் ரெட் ப்ளூ க்ரீன் இந்த மாதிரி 3 கலர்ஸ் வந்து எனக்கு போகுது, கலர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு போகணும். அப்போது இங்கே எனக்கு கலர்ஸ்ன்னு சொல்லி நான் அதை பாஸ் பண்ணால் போதும். இந்த இடத்துல கலர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எல்லா கலருமே பிரிண்ட் பண்ணணும். பர்டிகுலர் இண்டெக்ஸ் எடுத்து நான் பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை, ஒரு லிஸ்ட்டே நான் வந்து லூப் பண்ணுறேன். அப்படின்னா ஃபார் எக்ஸ் இன் கலர்ஸ் பிரிண்ட் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கலர்ஸை வந்து நம்ம லூப் பண்ணுவோம். ஆக்சுவலாக லூப்பிங் ஃபார் லூப் அண்ட் ஒய் லூப் கான்செப்டை பற்றி நம்ம போன வீடியோலையும் பார்த்துருந்தோம். ஜஸ்ட் அதை நீங்கள் விசிட் பண்ணிட்டு வாங்க இந்த கண்டென்ட்டு புரியலை அப்படின்னா. ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூ க்ரீன் இந்த 3மே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. லிஸ்ட்டை நான் பாஸ் பண்ணி லிஸ்ட்லேருந்து நான் லூப் பண்ணி லூப்லேருந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டேன். சரி, இது வரைக்குமே எந்த வேல்யூவும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணாத மாதிரி தான் நான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஒரு பெராம்ஸ் நான் பாஸ் பண்ணுறேன், அதை வச்சு அது எக்ஸிக்யூட் பண்ணிக்கிது. இப்போ எனக்கு ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இங்கே வந்து நம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு ரிட்டர்ன் நம் கிராஸ் 5, அதாவது நான் பாஸ் பண்ணுற நம்பரை 5ஓட மல்டிப்ளை பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அப்போது நான் இந்த மாதிரி 10 அந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். ஆனால் பாஸ் பண்ணுறேன், இப்போ எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சா இல்லையான்றது எப்படி தெரியும்னா ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பிரிண்ட் மை ஃபங்க்ஷன். ஸோ மை ஃபங்க்ஷனுக்குள்ள நான் 10 பாஸ் பண்ணுறேன். 10 × 5 15ன்ற வேல்யூ வரணும். இந்த 15ன்றது இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் ரிட்டர்ன் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 அப்படின்றது இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, அந்த வேல்யூ எடுத்து நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பைத்தான் ஃபங்க்ஷன்ஸில் இன்னொரு மெயின் கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா ரிகர்ஷன். ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்றது ஒன்றுமே கிடையாது. ஃபங்க்ஷன் தன்னைத்தானே வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து கால் பண்ணிக்கும். கால் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து கட் ஆகிறப்போ நம்ம லைக் இஃப் n = 1 அந்த மாதிரி வைக்கிற ஸ்டேஜில் வந்து எனக்கு பிரேக் ஆகிடணும். அந்த மாதிரி வைக்கிறப்ப தான் இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து கட் ஆகும். தன்னைத்தானே இன்டர்னலாக கால் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ரெக்கர்ஷன். அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரணும். எப்படின்னா லைக் 1 3 6 10 15 21 டோட்டலாக இங்கே 6 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 6 நம்பர்ஸ் வரைக்கும் எனக்கு இன்டர்னல் ஃபங்க்ஷன் கால் ஆகணுன்ற மாதிரி நான் எழுத போகிறேன். இதோட லாஜிக் என்னென்னா ஒன்றும் இல்லை, 1 + 2 3 3 + 3 6 6 + 4 10 இந்த மாதிரி லைக் n + 1 n + 2 n + 3 அந்த மாதிரி ஒரு லாஜிக்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ கோட்குள்ளே போகலாம். நான் டிஃபைன் பண்ணுறேன். ரெக்கர்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸ்ன்ற வேல்யூ வேரியபிள் வந்து நான் செட் பண்ணுறேன். இஃப் எக்ஸ் இஸ் greater than 0, ஏன்னா greater than 0வாக இருக்கிறப்ப தான் எனக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். 0வோட எந்த நம்பர் ஆட் ஆனாலுமே இட்ஸ் வேஸ்ட்டு தான்.
result equal to x plus. இப்போ இதே மெத்தட் நான் அகைன் கால் பண்ணுறேன் பாருங்க. என்னன்னா ஒன்று ரெடியூஸ் பண்ணி கால் பண்ணுறேன் x மைனஸ் ஒன். பிகாஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 6 நம்பர்ஸ்க்குனால 6ன்னு சொல்லி பராம்ஸ் தரேன்னா 6 இங்கே வரும். 6 இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்போ வந்து 6ன்றது எனக்கு ரெடி ஐ மீன் ரிசல்ட்டில் இப்போ இருக்கும். ப்ளஸ் ரிகர்சன் வந்து எக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் 1 வந்து 5. ஸோ அடுத்த பார்ட் வந்து இங்கே கால் ஆகும். மறுபடியும் 5 உள்ள வரும். 5 ப்ளஸ் 4 மறுபடியும் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரொட்டேஷன் பாயிண்ட்ல இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் ரிசல்ட். எல்ஸ் பார்ட்டில் ரிசல்ட் 0 பிகாஸ் 0 இப்போ பாஸ் பண்ணுறாங்க இல்லை 0வோட கட் ஆஃப் ஆகுதுன்னா ஃபைனலாக எனக்கு அதோட பிரேக் ஆகணும் இந்த மெத்தட் கால். ஸோ ரிட்டன் ரிசல்ட். ஓகே, மெத்தட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதை கால் பண்ணணும். பிரிண்ட். ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். அதனால் ஜஸ்ட் மெத்தட் கால் மட்டும் பண்ணிடலாம். ரிகர்ஷன் ஆஃப் 6. ஸோ இந்த ரிகர்ஷன் ஆஃப் 6ன்றதை நான் பேராம்ஸாக பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எக்ஸில் வந்து வேல்யூ அசைன் ஆக போகுது. இந்த எக்ஸை வச்சு என்னென்ன எனக்கு தேவையான அவுட்புட் வந்து எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 6 10 15 21. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. பேஸ்ட் ஆன் தட் லைக் 1 + 2 2 + 3 ஐ மீன் 3 + 3 6 + 4 இந்த மாதிரி அந்த ஆட் ஆன் கவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லூப் ஐ மீன் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து ரியாக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம எல்ஸ் பார்ட்டில் 0ன்னு வரும்போது எனக்கு பிரேக் ஆகிடணும்னு வச்சுருக்கோம். ஸோ பைத்தானோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்து பைத்தானில் லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னன்றதை பார்க்கலாம். லாம்டா ஃபங்க்ஷன்றது என்னென்னா ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். இதை நம்ம ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி டிஃபைன் பண்ணுவோம்ல, அந்த டிஃபைன்குள்ளேயுமே இதை கால் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஒரு இன்டர்னல் அனானிமஸ் ஃபங்க்ஷன் மாதிரி ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி இது மல்டிபிள் ஆர்கியூமெண்ட்ஸை வந்து எடுத்துக்கும். ஆனால் சிங்கிள் ஒன் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் அதுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாலும் அது ஒரு எக்ஸ்பிரஷனை மட்டும்தான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லாம்டாவோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, லாம்டா ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பாஸ் பண்ணாலும் கோலன் வச்சு எக்ஸ்பிரஷன் வந்து என்னோடது இருக்கும். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ அதோட எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸ் ஓகே பிரிண்ட் எக்ஸ் ஆஃப் 5 இந்த மாதிரி நான் ஒரு வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணுறேன் பிரிண்ட் பண்ண சொல்லி. அந்த கால் எப்படி இருக்குன்னா லைக் எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா ஏ காலன் ஏ ப்ளஸ் 10. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்குள்ள 5என்ற பேராம்ஸ் இருக்குது. இந்த 5ஐ இந்த ஏக்கு வந்து அசைன் பண்ணுது. ஸோ இந்த ஏவை எப்படி நான் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் 10, அதாவது 5 + 10 எனக்கு 15ன்றது ரிட்டர்ன் ஆகி இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா 15ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது சிங்கிள் பேராம்ஸோட தான் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ 10 இந்த மாதிரி செகண்ட் பேராம்ஸ் பாஸ் பண்ணுறேன். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி அந்த மாதிரி செகண்ட் பேராமீட்டர் வச்சுக்கிறேன். ஸோ ஏ மல்டிப்ளை பின்றது என்னோட எக்ஸ்பிரஷன். ஸோ 5 ஏக்கு அசைன் ஆகிடும், 10 பிக்கு அசைன் ஆகிடும். 5 × 10 15ன்றது எக்ஸுக்கு எனக்கு வேல்யூ வந்துடும். இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 15ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு.
ஸோ இதே மாதிரி தான் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் மல்டி ஆர்குமெண்ட்ஸ் வேணால் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஆனால் ஃபைனலாக ரிசல்ட் வந்து இந்த சிங்கிள் வேரியபிளில் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த சிங்கிள் வேரியபிளில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நார்மல் ஃபங்க்ஷன் கூட இது இன்டர்னல் ஃபங்க்ஷன் மாதிரி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், மை ஃபங்க்ஷன். இதில் என்னென்ற வேரியபிள் நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரிட்டன் lambda a colon a cross n அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். சரி, இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணலாம். my function of 2. இப்போ நார்மலாக இந்த ஃபங்க்ஷன் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கும், 2ன்ற வேல்யூ வந்து என்னக்குன்னு அசைன் ஆகிருக்கும். இந்த எண் வந்து உள்ளே வந்து சம் எக்ஸ்பிரஷன் வச்சுருப்போம், ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த எண் இங்கே போகுதுன்னா லாம்டா எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. இந்த ஏன்றது வந்து நல் அடிக்கும். ஸோ இதை வந்து நம்மளை ப்ரொசீட் பண்ண விடாது. ஸோ இந்த லாம்டாக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்னா print my multiplier அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாம்டா கால் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நான் 11 அந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இந்த மை மல்டிப்ளையர் அப்படின்றது ஈக்குவல் டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு மை மல்டிப்ளையர் ஆஃப் 11ன்றது வந்து இப்போ பிரிண்ட் ஆகணும். ஸோ மை மல்டிப்ளையரோட 11 வந்து எங்கே அசைன் ஆகுதுன்னா மை ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூவில் தான் இந்த வேல்யூவே அசைன் ஆக போகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நான் மல்டிப்ளையரில் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன் 11ன்றது. ஸோ இந்த லேம்டானால் ஒரு பேராமீட்டர் இருக்குன்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ ஏ, அப்போ 11 கிராஸ் என்னோட வேல்யூ வந்து இங்கே 2, அப்போ 22ன்றதே வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா 22ன்றதே எனக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இட்ஸ் லைக் இன்டர்னல் அனானிமஸ் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம லேம்டாவை யூஸ் பண்ணலாம். ஏன் இதை இன்டர்னலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டர்ஸ் என்ன வேணால் சேஞ்ச் ஆகலாம்ல. இப்போ 2, 3 ஆகலாம், 4 ஆகலாம். இந்த மாதிரி வந்து பேஸ்டு ஆன் நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகலாம். ஆனால் என்னோட இந்த லேம்டா எக்ஸ்பிரஷன் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. அது வந்து நார்மலாக வந்து என்ன வேல்யூ வந்தாலும் இந்த என்னோட வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் அஸ் 11 அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் இங்கே அகைன் அசைன் பண்ணுறேன். மை மல்டிப்ளையர் 1ன்ற மாதிரி நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே பிரிண்ட் பண்ணிடுறேன் மை மல்டிப்ளையர் 1. ஸோ இப்போ என்ன ஆகும், ஸோ என்னோட ஃபங்க்ஷனில் பேராமீட்டரோட வேல்யூ தான் மாறி இருக்குது, ஆனால் லேம்டா எக்ஸ்பிரஷன் மாறல. அப்போ 22 33ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும். பிகாஸ் 2ன்றது பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகிருக்கு, 2 cross 11 அண்ட் 3 cross 11 இந்த ரெண்டு வேல்யூமே எனக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனோட வேல்யூ மாறலாம், பட் என்னோட லேம்டா எக்ஸ்பிரஷன் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. இட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு ஒன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பைத்தானோட லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அரேஸை பற்றி பார்க்கலாம். அரேஸ்ன்றது ஒன்றும் இல்லை, லைக் மல்டிபிள் வேல்யூஸை ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணால் எப்படி இருக்கும், அதுவும் ஃபிக்ஸ்டு லென்த்தாக இருந்தால் எப்படி இருக்குன்றதுக்கு தான் நம்ம அரேஸ்ன்ற கான்செப்ட் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சீரீஸில் வந்து லைக் லிஸ்ட்டு, செட்டு, டியூப்பில்லாம் பார்த்துருக்கோம். லைக் டைனமிக் வேல்யூஸ் வந்து எப்படி அசைன் பண்ணுறது, ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சிங்கிள் வேரியபிள்ன்றதெல்லாம் இதெல்லாம் நம்ம போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் அதை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க, ஸோ தட் உங்களுக்கு அரேஸ்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் புரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கார்ஸ் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு BMW Ford, ஸோ Volvo, இந்த மாதிரி நான் குரூப் ஆஃப் வேல்யூஸை ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணுறேன். ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதை நார்மலாக பிரிண்ட் பண்ணவும் முடியாது, பிரிண்ட் பண்ணலாம், பட் அது வந்து ஆப்ஜெக்டாக வந்து இப்போ பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேரெக்டாகவே கார்ஸ்ன்றதே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சுட்டு இது ஒரு சிங்கிள் வேல்யூ அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. ஆனால் எனக்கு இது எல்லாமே 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்துக்கு நம்ம லூப் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் cars
பிரிண்ட் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு தனித்தனி வேல்யூவாக வந்து எனக்கு கிடச்சிரும். லைக் BMW, ஃபோர்ட் அண்ட் வோல்வோன்றது எனக்கு கிடச்சிரும். அதேமாரி பர்டிகுலராக சில இதை நான் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் தான். இந்த இண்டெக்ஸ் பேஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம லிஸ்ட் டியூப்பிள் செட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறப்பே பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வேணால் நான் ஆட் பண்ணுறேன். எக்ஸ் ஆஃப் 1 சாரி கார்ஸ் ஆஃப் 1 இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபோர்டுன்றது மட்டும்தான் இங்கே பிரிண்ட் ஆகும். கார்ஸ் ஆஃப் 1ல் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஃபோர்டு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இதில் ஆட் அண்ட் ரிமூவும் பண்ண முடியும். லைக் கார்ஸ் டாட் அப்பண்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஹுண்டாய் அப்படின்னு சொல்லி நான் அப்பண்ட் பண்ணுறேன். இந்த பிரிண்ட் நான் கீழே போட்டுக்கிறேன். ஸோ தட் BMW, ஃபோர்டு, வால்வோன்னு இருக்குது. எனக்கு ஹுண்டாயின்றது இப்போ அகைன் ஆட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா BMW, ஃபோர்டு, வால்வோ, ஹுண்டாயின்றது எனக்கு வேல்யூஸ் இருக்குது. ஈவன் லூப்லேயுமே 4 வேல்யூஸுமே வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா நம்ம பாப் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது. பாப் என்ன இண்டெக்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் 2 செகண்ட் இண்டெக்ஸ் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால்வோன்றது செகண்ட் இண்டெக்ஸில் இருந்தது, வால்வோன்றது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் இப்போ கார்ஸ் நீங்கள் டாட்னு வச்சாலே இங்கேயே தெரியும். லைக் அப்பண்ட் ஆட் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது, காப்பி பண்ணுறது இன்னொரு அரேக்கு, கவுண்ட் ஓவரால் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்குறது, இண்டெக்ஸிங் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, பாப் பண்ணுறது, லைக் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, ஸோ ரிவர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம அரேஸ் யூஸ் பண்ணி ப்ரீபில்ட் ஃபங்க்ஷனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வூப்ஸ் கான்செப்ட், கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறந்துடாமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ தட் நம்ம எல்லாருமே சேம் பேஜ்லேயே வந்து ட்ராவல் பண்ணலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.